அதாவது எமர்ஜென்சி டைமில் மட்டும் இல்லை, ட்ரிப்பு போகணும்னு சொல்லி ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணாலும் அவங்களோட ரெஸ்பான்ஸ் என்னென்னா விளாகில் வரீங்களா? ட்ராவல் பண்ணியிருக்கேன். ட்ராவல் பண்ணி இந்த வயசுலலாம் எனக்கு ஐடியா இன்ஸ்டா ஐடியா ஃபோனே இல்லை. ஆனால் முதல்ல அது ப்ரோ முதல்ல மணி தான் இருக்குது ப்ரோ. காருக்குள்ள போகிறான் ப்ரோ, உள்ளே போகிறான் பாருங்க. அஞ்சு மணிக்கு வர சொல்லிட்டு நானே 5:30க்கு லேட்டாக தான் வரேன். ஆனால் இவனுங்க எனக்குமே லேட்டாக வருவானுங்க போல். இவனுங்க வர டைம் ஆகும்னு நினைக்கிறேன். அதாவது எமர்ஜென்சி டைமில் மட்டும் இல்லை, ட்ரிப்பு போகணும்னு சொல்லி ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணாலும் அவங்களோட ரெஸ்பான்ஸ் என்னென்னா நீங்கள் அழைத்திருக்கும் நபரால் தற்போது உங்களுக்கு பதிலளிக்க இயலவில்லை நினைச்சேன். அதாவது என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கையில் இருக்கவனுங்க மட்டும்தான் அப்படியா, இல்லை எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கையில் இருக்கவனுங்க எப்படியான்னு தெரியல. டேய் லவுடே கபாஸ், உங்களுக்கு வந்துட்டு திரும்ப நான் ரூமுக்கு போயிட்டு வரேன்டா. எவ்வளோ நேரம் ஆச்சு? நானும் 4:30 இருந்துச்சேன். அதான் ப்ரோ வந்துட்டு நான் வந்தோடனே கால் பண்ணேன். அப்புறம் திரும்ப பெட்ரோல் அடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டு தான் வரேன். வீடியோ பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய வணக்கங்கள். ஸோ வெல்கம் பேக் டு த vlog ஆஃப் மூணாறு ட்ரிப் அப்படின்னு சொல்கிறத விட எனக்கு ஆக்சிடென்ட் ட்ரிப் அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி தான் மறக்க முடியாத நாள். ஏன்னா இன்றைக்கி தான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆகஸ்ட் 15. கண்டிப்பாக இண்டிபெண்டன்ஸ் டே இருக்காங்க இல்லை, எனக்கு ஆக்சிடென்ட்ன்றக்காக கண்டிப்பாக மறக்க மாட்டேன். இங்கே வருதுக்குரிய விஷயம் என்னென்னா, இந்த ட்ரிப்பை போகும்போது எனக்கே தெரியாது ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்னு. நடக்க போகிறது யாருக்கு தான் தெரியும். அதெல்லாம் விட்டுட்டு இப்போ அந்த ஸ்பாட்டை அந்த செகண்டில் என்ஜாய் பண்ணணும். அதை தான் நான் அப்போ பண்ணேன். ஸோ நான் கரெக்டாக மூணாறு ட்ரிப்பு போகும்போது நான் என்னெல்லாம் பார்த்தேன், என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நீங்கள் மோஸ்ட்லி மூணாறு போயிருப்பீங்க, சப்போஸ் போகாமல் இருப்பீங்க. கரெக்டாக நாங்கள் மூணாறு போகிறதுக்கு சூஸ் பண்ண ரூட் உடுமலைப்பேட்டை டு மூணாறு போகிறதுக்கு கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் போகிறதுக்கு அதுதான் பெஸ்ட் வே. மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் அந்த ரூட்டில் தான் போவாங்க. அப்படி அந்த ரூட்டில் போகும்போது என்னெல்லாம் பார்த்தோம், என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அன்றைக்கி டேட்டு கிளைமேட் எப்படி இருந்தது, சொல்லப்போனால் கிளைமேட்டு தான் வெரி ஒர்த்து வருமா அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகாமல் மட்டும் இருந்திருந்தால் ஒரு வேறு லெவல் ட்ரிப்பாக மாதிரி இருக்கும். ஏன்னா கிளைமேட் அங்கே அந்த மாதிரி மான்சூனில் இருந்தது. ஸோ எப்படி இருந்தது, என்னாச்சு, எப்படி என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 6 எபிசோடு கிட்ட எடுத்து வச்சுருக்கேன், ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது எபிசோட் நம்பர் 1. ஸோ பிளாக்ல என்ன நடந்துச்சுன்றதை நீங்களே பாருங்கள். அவர் பின்னாடி இருக்காரு. வரும்போது டியூக் இருந்துச்சுல, வரும்போது ஒரு டியூக் இருந்ததுல, அது அவர் வண்டி தான். சாரிண்ணா, நாங்கள் தான் போனோம். டவுட் இருந்தது, டியூக்கை பார்த்தோம். நான் நினச்சேன் இங்கே தான் இருக்கும்னு. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணேன். சாப்பிடுங்க. சாரிண்ணா, லேட் ஆயிடுச்சு. அதெல்லாம் இருக்கிறது 6 மணி வரைக்கும் வரேன்னு சொல்லுவாங்க. 6 மணிக்கு போகிறேன்ட்டு 2 நாளைக்கு கரெக்ட். ஆன் தி ரோடு யார் வந்து நிற்கிறோமோ அவங்க தான் ரைடு. கரெக்ட். அதெல்லாம் கன்ஃபார்மே கிடையாது. அதெல்லாம் பார்த்து அந்த வண்டி சவுண்டுக்கு நான் அடிட்டு. வரீங்களா? விளாக்ல வரீங்களா? வீடியோவில் வரீங்களான்னு கேட்டேன். நாளைக்கு யூடியூப்ல வரும். உங்கள் வயசுல எனக்கு இன்ஸ்டா ஐடியா இல்லைடா. ட்ராவல் பண்ணியிருக்கேன். ட்ராவல் பண்ணி டேக் பண்ணுறேன். அவங்கெல்லாம் போகிறாங்க. யாரும் புரியல. அவங்கெல்லாம் போகிறாங்க. அவங்க போவோம், ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வயசுல எனக்கு ஐடியா இன்ஸ்டா ஐடியா ஃபோனே இல்லை. கண்டுபிடிச்சிங்களா? எனக்கு கொடுத்துருக்குறா. டிஎம் மெசேஜ் பண்ணுங்க, இல்லாட்டி நான் ஃபாலோவர்ஸ் ஒரு லிஸ்ட் வர எனக்கு காமிக்காது நோட்டிஃபிகேஷன். அப்புறமேல் வீட்டுக்கு போயிட்டு அந்த ஐடியில் ஃபாலோ ஜாலியாக விட்டு. திண்டுக்கல் தானே நத்தம். எந்த ஊர்? நத்தமா? நம்ம ஏரியா பயிரா? இங்கேருந்து எவ்வளோ நாள் ஆச்சு? ஒரு 4 வருஷம் இருக்குங்க.
டிஎம் போட்டு அப்போ தான் எனக்கு நோட்டிஃபிகேஷனும் காமிக்காது, ஒன்றும் காமிக்காது. ஓகே, யூடியூப் சேனல் நேம் தான் பார்த்துக்கோங்க. இதுக்கு மாதிரி சேனலில் பார்த்துருக்கீங்களா? ஓ எனக்கு பார்த்துருக்கேன் இதுக்கு முன்னாடி. ப்ரோ ஒன்று யுவர் ஐடி. ஓகே பார்த்து. அண்ணா இன்னைக்கு என்ன இண்டிபெண்டன்ஸ் டேவா இல்லை வேலண்டைன்ஸ் டே? சரி, அது இன்னொன்று வரும் ப்ரோ. சுதந்திர தினமா அது குடியரசு தினமா? அதுக்கு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ரிபப்ளிக் டேவா இண்டிபெண்டன்ஸ் டேவா? எனக்கு என்ன நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு ப்ரோ. ஸ்கூலுக்கு போனதோட சரி. இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் இந்த ரோட்டில் ரைட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். பட் எந்த மாதிரி கிளைமேட்டில் ரைட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அடிக்கிற மொட்டை வெயிலில் ரைட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ரெயினில் சின்ன ரெயின் தூரில் ரைட் பண்ணுறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. வேறு லெவல் ஹைப்பும் இருக்குது. நான் அப்போயே நினச்சேன், கோயம்புத்தூர்லேருந்து நம்ம மட்டும் கிளம்பி வரல, நமக்கு பின்னாடி ஒரு படையே வருது அப்படின்னு. இது ஜஸ்ட் 3 பேர் தான், இன்னும் நிறைய பேர். அதாவது இந்த வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஆகஸ்ட் 15, 15 இந்த இயர் வந்து வெள்ளிக்கிழமை வந்துருச்சு. அதனால் வெள்ளி சனிக்கிழமை ஒரு நாள் லீவ் அடித்தா போதும், ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் ஒரே ஸ்குவாட் லீவாக தூக்கிடலாம் அப்படின்னு நான் மட்டும் பிளான் பண்ணல, நிறைய பேர் பிளான் பண்ணி தான் நினைக்கிறேன். ஸோ ஒர்க் ப்ரெஷர் தாங்காமல் இந்த வீக்கெண்டில் கிளம்பி வரலாம் அப்படின்னு. A few minutes later. ப்ரோ அங்கே ஏதோ ஒரு குட்டி வீடு இருக்கு ப்ரோ, தெரியுதா ப்ரோ? கொடைக்கானல்லையே பார்த்தோம் ப்ரோ. கொடைக்கானல் அது என்ன ப்ரோ? அது கொடைக்கானல்லையே மலைக்கு மேலே ஒரு வீடு, தனியாக ஒரு வீடு பார்த்தோம். அது பார்த்தோம். இது என்ன வீடு? என்ன இது? பழைய பூத் பங்களாமான்னு இருக்கு. வாட்ச் பண்ணுவாங்க. இது பழைய பூத் பங்களாமான்னு இருக்கு ப்ரோ. ப்ரோ அது மிலிட்ரி கேம்பஸ் போல ப்ரோ. மிலிட்ரி கேம்பஸ் அப்படித்தான் இருக்குது. மிலிட்ரி கலரில் கலர் அடிச்சு வச்சுருக்காங்க. ஃபாரஸ்ட் செக் போஸ்ட், இது வியூ பாயிண்ட்டு. எங்கே இருக்கு முதல்ல? உள்ளே போயிடுச்சா? எங்கே ப்ரோ முதலையே காணா? ஆனால் முதலையா அது ப்ரோ? முதல்ல மணி தான் இருக்கு. முதலையா ப்ரோ அது? ஏதோ சுழல் மாணி இருக்கு. ப்ரோ காருக்குள்ள ப்ரோ காருக்குள்ள போறான் ப்ரோ. குரங்கு உள்ள போறான் பாருங்க. கொஞ்சம் விட்டீங்கன்னா தூக்கிட்டு போயிடும், எதுவும் தேராது. விண்டோ ஓபன் க்ளோஸ் பண்ணிக்கோ. பேக்கை தூக்கிட்டு ஓடிச்சுன்னா அவ்வளோதான், பிடுங்க அங்கே போடுற அது ஒன்றும் திங்காது. ஆனால் வந்து எடுத்துட்டு போயிருந்தா. கொடைக்கானல் போனப்போ ஒன் டைம் இதை எடுத்துட்டு போயிருச்சு, பர்ஸை. சண்டைக்கு வரான். சண்டைக்கு வரான் பாரு. முறைகிறான். என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஹெல்மெட்ல யாரா அவனுங்க ப்ரோ? கண்ணங்கரையில் இருக்கானுங்க பாரு. இவனுங்கெல்லாம் என்ன உயிரிடுங்களா? நம்மளோட மூதாதையர்கள். சொல்லப்போனால் இந்த உடுமலைப்பேட்டை டு மூணார் வர்றதுக்கான ஃபாரஸ்ட் ரோடு, அந்த ரூட் வழியாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய அனிமல்ஸை பார்க்கலாம். பட் பார்க்குறதுக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அது என்னென்னா, கரெக்டாக நீங்கள் ஆஃப்டர்நூன் டைமில் வந்துடக்கூடாது, இயர்லி மார்னிங் வரணும், அப்படி இல்லாட்டி ஈவினிங் டைமில் வரணும். அதுவும் கரெக்டாக 6 o'clock வரணும். மார்னிங் சரி ஈவினிங் சரி, அந்த டைமு மார்னிங் டைமு ஈவினிங் டைம் அந்த மாதிரி 6 o'clock கிட்ட நியர்பையில் வந்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸை பார்க்கலாம். கிட்டத்தட்ட நான் போகும்போது அந்த மங்கி மட்டும் தான் பார்த்தேன். பட் வரும்போது ஆக்சிடெண்ட் ஆகிட்டு பஸ்ஸில் தேனி சுற்றி வந்தேன், அதனால் எதுவுமே பார்க்க முடியல. பட் நான் பைக்கு எடுக்க ரிட்டர்ன் போகும்போது பஸ்ஸில் தான் போனோம். பட் வரும்போது இந்த ரூட்டில் தான் வந்தேன். வரும்போது கரெக்டாக நான் ஈவினிங் வரும்போது லேட் ஆயிடுச்சு, ஒரு 6:30 கிட்ட தான் வந்தோம். 6:30 வரும்போது இந்த இடம் ஃபுல்லாக அந்த சைடில் தாங்க, கரெக்டாக அந்த கார்னரில் ஃபுல்லாக மான் கூட்டம் எக்கச்சக்கமாக இருந்தது. கிட்டத்தட்ட என் பைக் ஒசரத்துக்கு அதுக்கும் மேலே இருந்ததுங்க, ஃபுல்லாக ஒரு மான் கூட்டமே இருந்தது. அந்த வீடியோ நான் பைக் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வர விளாகில் போடலான்னு தான் வச்சுருக்கேன். பட் மான் இது வரைக்கும் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்க, நேரில் கண்ணால் பார்த்துருக்க மாட்டேங்க. ஸோ அவங்களுக்காகவும் இந்த வீடியோ லாஸ்ட் வரையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்காகவும் அந்த கிளிப்பை இப்போ ஆட் பண்ணுறேன்.
ஸோ மானை நேரில் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஏன்னா நான் அன்னைக்கு பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் என் ஒசரத்துக்கு இருந்தது. நீங்களே பாருங்கள். எடுத்தியா? எடுத்துட்டியா? எடுத்துட்டேன். கூட்டமாக இருக்கு.